இன்னைக்கு அருமையான ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஒரு மாடி தோட்ட வேலைகள் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு தொட்டி பாருங்க. இந்த தொட்டில ஒரு ஆலுவிரா வச்சு வளர்த்தோம். அது நிறைய ஆலுவிராவா பெருகி இருக்கு. கிட்ட காட்டுங்க. இந்த செவந்தி பூலாம் சுத்தி இருக்கா, அதுல இருந்து ஏதோ ஒரு கட்டிங்ஸ் வந்து மழை பெய்யும் போது ஏதோ இதுல விழுந்திருக்கும் போல, விழுந்து அது பாட்டுக்கு பெருசா வந்து வளருது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆலுவேராவெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுப்போம். அப்புறமா அந்த செவந்தி பூவெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு இந்த தொட்டியை வந்து கிளியர் பண்ற நேரம் வந்திருக்கு. அநியாயத்துக்கு அனல் அடிக்குதுங்க. பயங்கர அனல் சென்னையில, சொல்லவே முடியல. அவ்வளவு மோசமான அனல். எப்படி வீட்டுக்குள்ள வாழ்றதுன்னே தெரியல. ஊருங்கள் எல்லாம் போனா காத்து அடிக்கும், கடற்கரை காத்து, ஆத்தங்கரை காத்து, அதுல போய் ஓட்டிடலாம். இது சென்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர மோசமா இருக்கு. இந்த தொட்டியை வந்து அங்க எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போயிட்டு செவ்வந்தியை வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி எடுக்கலாம். இங்க பாருங்க, இதுல ஆல்ரெடி மண் இருக்கு. இதுல வந்து செவ்வந்தியை வைப்போம். ஆலுவேரா வந்து பிரிச்சு எடுத்து இதோ பாருங்க, கத்தி இருக்கா, இந்த கத்திக்கும் ஆலுவேராக்கும் பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம். முந்தா நேத்து மாடிக்கு வெள்ளிக்கிழமை இருக்கும், 3:15 வந்தங்க. 7:15 தான் கீழே போனேன். அவ்வளோ நேரம் விட்டு 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 எல்லா மண்ணையும் நினைக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டே இருந்தேன்னா பார்த்தா நிறைய பூச்சிகள் இருந்தது. இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம டெட்டால் போட்டு அப்புறமா வேப்பனெல்லாம் கலந்து சாவடிப்போம் பாத்தீங்களா. அதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் என்ன ஆச்சு, மாடி தோட்டத்துல என் மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயம் இல்ல, அதனால எப்பயாச்சும் தான் பூச்சிகள் வரும். அதே எப்பயாச்சு அப்படின்னா இந்த அவரைக்காய்லாம் வளர்க்குறோம் பாத்தீங்களா, அப்ப வந்து அஸ்வினி பூச்சி வந்துடும். அந்த மாதிரி தக்காளி எல்லாம் வளர்த்தா மாவு பூச்சி. அப்ப எப்பயாவது நான் ஒரு தடவை மட்டும் அடிப்பேன். அப்புறமா என்ன பண்ணுவேன், எடுத்து வச்சிருவேன். அதனால இந்த ஸ்ப்ரேயர் வந்து என்னாச்சு, வரமாட்டேங்குது, துருப்பூச்சி போச்சு. இதுல நான் ஒரு முக்கியமான சம்பவம் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். இது பாருங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வீட்டுல யூஸ் பண்ற பக்கெட். இதுல நம்ம மஞ்சள் வைக்கலாம். அதனால இதை வந்து இப்படி வச்சிருவோம். என்ன சொன்னேன், அந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் வந்து துருப்பிடிச்சிச்சு. இப்படி ப்ரெஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டிக்கு. என் பையனை வந்து நான் மாடிக்கு கூப்பிட்டேன். இதுல வந்து நீ தேங்காய் எண்ணெய் போட்டு தடவி இதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போக சொல்லிட்டேன். அவரும் அதை எடுத்துட்டு கீழே போயிட்டாரு. கீழே போயிட்டு தேங்காய் எண்ணெயை தடவி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. ப்ரெஸ் ஆயிருக்கு. இந்த பாருங்க, செவந்தி பூச்செடி அப்படியே ப்ரெஸ் ஆகி ஃபுல்லா ஆறாயிட்டு இருக்கு அந்த பாட்டில் முழுக்க. நான் 7:15 கீழே போனேன்னா போயிட்டு நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு. பார்த்தா குண்டு வெடிக்கிற மாதிரி டமால்னு ஒரு சத்தம். அப்படியே என் பொண்ணெல்லாம் படிச்சுட்டு இருந்தது உள்ள இருந்து ஓடி வந்து டிவில வர அந்த வெடிச்சதோட ஸ்கிராட்ச் பட்டு டிவில ஒரு இது உடஞ்சு போச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா வைப்போம். டிவியோட ஸ்கிரீன் லைட்டா ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வர அப்படின்னா, இவரு தலைவர் இருக்காருல்ல, தளபதி, அவர் வந்து ஏரை நிறைய ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ப்ரெஸ் பண்ணாரு, ஏரை ரிலீஸ் பண்ணுமா இல்லையா ஸ்ப்ரேயர் பாட்டில, அதை ரிலீஸ் பண்ணல. அது என்ன ஆயிருக்கு, அப்படியே காற்று போய் 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 ஜூஸ் போட்டு சாப்பிட வரீங்களா, ஃபுல்லா அந்த பாட்டில் முழுக்க முங்கி, இந்த மீன் அமில எல்லாம் சில சமயம் செய்யும் போது கேஸ் ஆயிடும்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி கேஸ் தாங்க மாட்டாத வெடிச்சு போச்சு. இது பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. எல்லாத்தையும் கம்போஸ்ட் தான் பண்ணணும். 2 தொட்டில வைப்போம் ஆலுவேரா. இது 2 வந்து 2 தொட்டில வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டிடுவோம். ஸோ இவன் வந்து பண்ணிட்டு டிவி ஓரமா வச்சுட்டு போயிட்டான். பண்ணிட்டு இருக்கும் போதே வெடிச்சா என்ன ஆகும் பாருங்க, மூஞ்சில தரைச்சோம், ஸ்கின்ல எல்லாம் அப்படியே குத்திரும், கண்ணுல பட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்ல வரேன். கார்டனிங்ல கூட இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். நீங்க உங்க குழந்தைங்க எல்லாம் இருந்தா இந்த மருந்து அடிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் பாட்டிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பார்த்து கொடுங்க. கொடுக்கவே வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் ஷேர் பண்றேன்ல. உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் பத்தின அனுபவம் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆலுவேராவை காமிங்க எவ்வளவு எடுத்திருக்கோம். இப்ப வந்து செவ்வந்திய எடுக்க போறோம். இங்க பாருங்க, ஒரே செடியா தான் இருக்குது. இது ஒண்ணு இருக்கு, 2. இது 2த்தையும் ஒரு தொட்டில, இது 2த்தையும் ஒரு தொட்டில நம்மளால வளர்க்க முடியும். செவந்தியை பொறுத்த வரைக்கும் லைட்டா பூச்சி இருக்கு. இந்த ஜூன் மாசத்துல இருந்து நீங்க வளர்க்க தொடங்குனீங்கன்னா டிசம்பர் மாசத்துல சூப்பரா பூக்குங்க. அப்படியே ஏப்ரல் வரைக்கும் பூக்கும். செமையா இருக்கும். இந்த பாருங்க இப்படி வந்து. ஸோ அந்த மாதிரி சம்பவம் அந்த ஸ்ப்ரேயர் பாட்டில் வெடிச்சு போச்சு. அதை வந்து நான் ஒரு ஹோல்சேல் நர்சரியில வாங்கினேன் ஒரு 3 வருஷம் முன்னாடி 150 ரூபாய்க்கு.
இன்னைக்கு வந்து அதை எப்படியாவது மாடியில யூஸ் பண்ணி இந்த மாவு பூச்செல்லாம் அழிக்கலான்னு தான் அவன்கிட்ட கொடுத்தேன். பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் ஆகி போயிட்டு இருக்கு. அதுவும் குண்டு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது. குண்டு வீட்டுல மட்டும்தான் ஆனா வெடிக்குது, உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல வெடிச்சு 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 குளோபல் வார்மிங் தான் அதிகமாகுது. அதாவது பூமி வந்து சூடாயிட்டே இருக்கு. நாமளும் பேரும் என்ன மாதிரி பல பேர் கத்துன்னு கத்ததான் செய்யறாங்க, கார்டனிங் வைங்க கார்டனிங் பண்ணுங்கன்னு. ஆனா யாரு கேக்குறாங்க? இது பாருங்க, முறிஞ்சிடுச்சா, முறிஞ்சதை என்ன பண்ணுவோம், அதோட வைப்போம் கட்டிங்ஸ் மாதிரி. இது பாருங்க, இது எல்லாத்தையும் கட்டிங்ஸ் மாதிரி ஒரு இதுல வைப்போம். இது வந்து வெள்ளை கலர்ல பிங்க் கலர் கோடு போட்ட ஒரு பூ, செவந்தி கார்டன்ல பூக்கும் பாத்தீங்களா, அது SJ ஆர்கானிக்ஸ் அனுப்புனது. சூப்பரா பூத்து குலுங்குச்சு. இப்ப வந்து நம்ம திரும்பவும் நிறைய கட்டிங்ஸ் மழை தொடங்கினதும் போட போறோம். அணு ஆயுதம் போர், ரஷ்யா, உக்ரைனு, இஸ்ரேலு, ஈரான்னு நம்ம இந்தியா பாகிஸ்தான் கூட சமீப காலத்துல போர் நடந்தது. போர் நடக்கிறதுனால உலகம் வந்து பல்வேறு மாறுதலுக்கு உள்ளாகுது. அதனால நம்மளுக்கு அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி இந்த பொல்யூஷன், குண்டு வெடிப்பு சம்பவம். இதெல்லாம் செடிகள் நிறைய வளர்த்தா நல்ல இயற்கையா இருக்கும். மலை பிரதேசங்கள் எல்லாம் எப்படி அழகா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். நகரமயம் ஆகுதல், சிட்டிலாம் அப்படியே நகரமயமா ஆகுது பாத்தீங்களா, நிறைய இடம். அது ஒரு ரீசன் வேற பொல்யூஷனுக்கு. இப்ப வந்து நம்ம இந்த ஆலிவேரா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கட் பண்ணுவோம். கட் பண்ணி இந்த டப்லயே போடுவோம். ஏன் அப்படின்னா கம்போஸ்ட் போய் கொட்டணும்ல, அதனால இடி பிரிப்போம். வேர் இருந்தா திருப்பி முளைக்கும். இங்க 2 ஆலிவேரா வச்சுனேன் எங்க செடியில வைக்க, அதையும் எடுத்து அங்க போட்டேனா. பாருங்க, இது நல்லா வந்துட்டு இருக்கா. இதுல ஒரு ஆலிவேரா இருக்கு பாருங்க, இது நல்லா வரும். இது தனியா வைப்போம். அதே மாதிரி இது நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குதா பாருங்க, என்ன கொடுமை நடக்குது பாருங்க. மணி 5 இருக்கும். நேத்து வந்து சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆகி இருட்டவே இல்லை, அப்படியே இருக்குது. இதெல்லாம் இப்படி காய தான் போடணும். காய போட்டு எடுத்து எரிச்சிட வேண்டியதான். இவ்வளவு பெருசா போடுறேனே, மக்கிடுமானா மக்கிடும். இது தண்ணி தானே, மக்கிடும். இப்படி புட்டு இப்படி போட்டோம்னா காஞ்சிரும். அப்புறமா வந்து எரிச்சிட வேண்டியதான். 7 மணி ஆயும் எந்த ஊர்லயாவது வெளிச்சம் இருக்குமா? அது வந்து சென்னை மாதிரி ஒரு இடத்துலதான் இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ ஒரு கொடுமையா இருக்குது. அனல்னா அனல், அப்படி ஒரு அனல். ஊருங்கள்ல எல்லாம் என்ன பண்றாங்க, கடற்கரை ஓரம் போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆத்தங்கரை ஓரம் வந்து உட்காந்துடுறாங்க. அதனால சூப்பரா இருக்கு. நம்ம இந்த சிட்டிக்குள்ளேயே கிடந்து புழுங்கி டிராபிக், சிக்னலு, பொல்யூஷனு, வண்டி புகைச்ச இதுலயே கிடக்குறோம். வீடு கட்டுறது அந்த இது இந்த இதுன்னு இது பாருங்க. வாங்க அப்படியே வாங்க, டென்ஷன். அடுத்த ஜெனரேஷன் தான் ரொம்ப பாவம். இதுல வந்து நம்ம காலிஃபிளவர் வளர்த்தோம். இங்க ஒரு தொட்டி பாருங்க, அது வந்து வளரவே இல்லை, வெறும் மண்ணு தான் கிடக்கு. இதை காமிங்கப்பா. கம்போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இதை கொட்டுறேன். கொட்டிட்டு மேல மண்ணு போடுவோம். இது இருக்கு மண்ணு. கார்டனிங் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல உரம் அப்படின்னா அது இந்த ஆலுவேரா தான். இதை வந்து ரோஜா செடிக்கு போடலாம், வேர் சரியா வராத செடிகளுக்கு போடலாம். கம்போஸ்ட்ல பயன்படுத்துறதுனால பூச்சிகள் நல்லா வராம இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். அதனால நான் இங்கேயும் சரி அங்க ஊர்லயும் சரி ஆலுவேரா நல்லா வளர்ப்பேன். தென்னை மரத்துக்கு போடுறதுக்கு, தென்னை மரத்துக்கு வந்து இந்த ஆலுவேராவை நிறைய போட்டோம்னா காண்டாமிருக வண்டு வராதுன்னு சொல்லுவாங்க. ஊர்ல நிறைய பேர் தென்னை மரம்லாம் வளர்த்து இன்னைய தேதி அளவுலயும் ஃபெயிலியர், இறந்து போச்சு அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம தென்னை மரம் ஃபார்ம் ஹவுஸ்ல எல்லாமே சக்சஸா வருது. காரணம் நம்ம யூஸ் பண்ற இயற்கை உரங்கள் தான். ஸோ இன்னைக்கு விளாக்ல வந்து நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். முக்கியமா வெடிகுண்டு வெடிச்சது எப்படி பாருங்க, அதிர்ச்சி ஆயிட்டோம் நாங்கெல்லாம். அப்படியே ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்து வெடிச்சிடுச்சு. அதான் ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ இந்த ஆலிவேரா வைக்கிறதோட நம்ம வந்து இந்த விளாகை முடிக்கலாம். மல்லிகை பூலாம் நிறைய இருக்கு, அதை பறிச்சுட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். சண்டே சமையல் ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அவசியம் என்னோட கிச்சன் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களை இன்னொரு சூப்பரான விளாக்ல வந்து நான் சந்திக்கிறேன். இங்க பாருங்க, ஆலிவேரா சூப்பரா வச்சாச்சா. இதே மாதிரி இன்னொரு 2 தொட்டியில வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு 3 மாசத்துல திரும்பவும் இயற்கை உரங்கள் தயாராயிடும். இதுல நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கு, பாஸ்பரஸ் சத்து இருக்கு, பொட்டாசியம் சத்தும் இருக்கு. ஸோ வந்து
ஆக்சிஜன் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். இயற்கையா காற்றை வந்து தூய்மைப்படுத்தும் இது அந்த ஸ்னேக் பிளான்ட்லாம். நம்ம இருக்கிற இடமே குளிர்ச்சியா இருக்கும், கந்திஷ்டி வராது. இந்த மாதிரி ஏர் பியூரிஃபைல இந்த ஆலிவேரா வந்து நல்ல ஒரு சூப்பர் செடின்னு சொல்லலாம். அதனால நீங்க உங்க தோட்டத்துல இதை வளர்த்து பயனடையுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.